சுப்பிரமணிய பாரதியார் வாவேசு ஐயரை உடன் அழைத்து கொண்டு ஒரு ஓவியனை பார்க்க செல்கிறார். இந்த ஓவியனிடம் பாரத அன்னையினுடைய திருவுருவப் படத்தை வரைந்து கொடுக்கணும், அதை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டணும்ப்பா, ஒரு நல்ல ஓவியமாக வரைஞ்சி கொடு அப்படின்னு சொல்கிறார். அதற்கு முன்னால் தமிழகத்தில் எங்கேயும் பாரத மாதாவோட உருவம்லாம் எங்கேயும் இல்லை. நீ லக்ஷ்மி படம் வரைந்து கொடு, சரஸ்வதி படம் வரைந்து கொடுன்னா ஓவியனுக்கு தெரியும். பாரத மாதா படம் வரைந்து கொடுன்னா அது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்னு கேட்கிறான் அந்த ஓவியன். வாவேசு ஐயர் சொல்கிறார், இந்த நாட்டை பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், எங்க பார்த்தாலும் ஒரே வறுமை, பசி, பஞ்சம், பட்னி, பிளேகு, காலரா. அதனால ரொம்ப உடல் வற்றி போய் மெலிந்த தேகமாய் கை கால் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு சங்கிலியால கட்டப்பட்ட ஒரு பெண்ணின் படத்தை நீ வரைந்து கொடு, அதுதான் பாரத மாதா இப்போது இருக்கிற நிலைமை என்று வாவேசு ஐயர் சொல்கிறார். பாரதியாருக்கு கோபம் வருது வாவேசு ஐயர் மேல. என்ன ஐயர்வாள், இன்னைக்கு பாரத அன்னை அடிமையாக இருந்தால் என்றைக்குமே அடிமையாகத்தான் இருப்பாள் என்று நினைக்கிறீரா? இது மாதிரியான முட்டாள்தனத்தை செய்யாத, ஓவியனிடம் சொல்கிறார், இது மாதிரி முட்டாள்தனத்தை செய்யாத. அவன் கேட்கிறான், எப்படி இருக்கணும் பாரத அன்னை? அப்படியே சர்வ அலங்கார பூஷணியாக ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்தவளாக காவி கொடியை கையில் ஏந்தி உலகத்திற்கே வழிகாட்டும் குருவாக பாரத மாதாவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றார்.